அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா, திருநெல்வேலி சந்திப்பில் டபுள் ட்ராக் கனெக்ட் பண்ணுற பணிகள் நடைபெறதுனால நிறைய ட்ரெயின்களை வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. அதாவது பார்ட்டிஷனலி கேன்சல் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின விவரத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, காலை நேரத்திலேருந்து நம்ம இந்த ஷெட்யூல் இந்த அட்டவணையை பார்க்கலாம். வந்தே பாரத்துக்கு இது வரைக்கும் எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணலை. அது வழக்கம் போல் ரன் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஒருவேளை ஷார்ட் டிஸ்டன்ஸில் அதோடைய அறிவிப்பு வருதான்னு பார்க்கலாம். அடுத்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா செங்கோட்டை ஈரோடு. இந்த வண்டி பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் இருக்குது இல்லைங்களா, இதில் வந்து இந்த ரெட் கலரில் ஒயிட் கலராக காட்டுற டேட் எல்லாமே வந்து கேன்சல் பண்ணுறது. அந்த ஆரஞ்சு கலரில் ஒயிட் கலராக இருக்கிறது போல் ரூட் டைவர்ட்டட் பண்ணுறது. ரூட் டைவர்ட்டட் அப்படிங்கிறது விருதுநகர்லேருந்து அந்த பாதையில் நேரடியாக தென்காசி சந்திப்பு வழியாக செங்கோட்டைக்கு போயிடுது, திருநெல்வேலிக்கு வராது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நாகர்கோவில் கோயம்புத்தூர். இந்த வண்டியை திண்டுக்கல்லோடு நிறுத்திடுறாங்க. இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த டேட் எல்லாமே திண்டுக்கல்லில் நிறுத்தினா திண்டுக்கல்லில் இருந்தே தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ திண்டுக்கல் நாகர்கோவில் கிடையே இந்த வண்டியை ரத்து செய்கிறாங்க. அடுத்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா குருவாயூர் எக்ஸ்பிரஸ். வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ரூட் டைவர்ட்டட் அப்படின்னு சொல்லலாம். இந்த வண்டி இந்த எல்லோவில் க்ரீனில் இருக்கிறது பூராமே தாம்பரம் வரைக்கும் தான் போகும் அப்படிங்கிறதோட தான். மற்றபடி ஆரஞ்சில் ஒயிட் இருக்குது பார்த்திங்கன்னா ரூட் டைவர்ட்டட். இதோட ரூட் டைவர்ட்டட் ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு ரூட் டைவர்ட்டட். பொன்கிண்ணம் அந்த வழியாக திருச்சூர், பாலக்காடு, திண்டுக்கலுக்கு வந்து அங்கேருந்து சென்னைக்கு போகுது. வரும்போதும் அப்படி தான். அடுத்ததாக பார்த்திங்கன்னா பாலக்காடு திருச்செந்தூர். இந்த வண்டி வாஞ்சி மணியாச்சியோடு நிறுத்துகிறாங்க. வாஞ்சி மணியாச்சியிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த தேதிகள் எல்லாமே. அடுத்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா நம்மளுடைய திருச்சிராப்பள்ளி திருவனந்தபுரம் இன்டர்சிட்டி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். இது திருவனந்தபுரத்திலிருந்து வரும்போது எந்த தடையும் இல்லை. ஆனால் திருச்சிராப்பள்ளியிலேருந்து போகும்போது தொடர்ந்து இந்த தேதியில் ரீஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. 7:15 காலையில் 7:15க்கு புறப்பட வேண்டிய இந்த வண்டி 8:30க்கு தான் புறப்படும். 24ஆம் தேதி மட்டும் ரூட் டைவர்ட்டட் பண்ணியிருக்காங்க. விருதுநகர் வழியாக இது திருவனந்தபுரத்துக்கு போக இருக்குது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா செந்தூர் எக்ஸ்பிரஸ். இந்த வண்டி விருதுநகரோடு நிறுத்தப்படுது இந்த தேதிகளில். இது விருதுநகர் தாண்டி விருதுநகர் திருச்செந்தூருக்கு இடையே வந்து ரத்து செய்யப்படுது. அடுத்த பார்த்திங்கன்னா நம்மளுடைய தாம்பரம் செங்கோட்டை அந்த சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். இது வந்து வீக்லி 3 வீக்லி எக்ஸ்பிரஸ் தான். இருந்தாலும் இந்த தேதிகளில் ரூட் டைவர்ட்டட் பண்ணியிருக்காங்க. விருதுநகர்லேருந்து அந்த பாதை வழியாகவே நேராக செங்கோட்டைக்கு போயிடுது. இதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா நண்பர்களே, அனந்தபுரி எக்ஸ்பிரஸ், சென்னை கன்னியாகுமரி சென்னை எக்மோர் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ், எஸ்எம்இடி பெங்களூர் நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ், இது எல்லாமே வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலை. அதை இயக்குவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பிளாட்ஃபாரத்தை தயார் செஞ்சாலே போதும், வண்டிகளை அடுத்தடுத்து அந்த பல பிளாட்ஃபார்ம் வழியாக இயக்கிற முடியும். அதனால் அதை பற்றின எந்த டீட்டெயிலும் இல்லை. இதுவுமே அறிவிப்பாங்களா அப்படின்னு தெரியல. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா நண்பர்களே, அதாவது இந்த செங்கோட்டை ஈரோடு வண்டி வந்து ஏற்கனவே பல மாதங்களாக வந்து இடையில வந்து ஷார்ட் டெர்மினேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டை திண்டுக்கலுக்கு இடையே ரத்து செய்யப்படுது அப்படின்னு தான் அறிவிச்சு வந்துக்கிட்டே இருந்தது. ஆனாலும் ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் பார்த்திங்கன்னா செங்கோட்டையிலேருந்து மதுரைக்கு இயக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த வண்டி இன்ன வரைக்கும் ரன் ஆகிட்டு தான் இருக்குது. அதை பற்றின டீட்டெயில் வந்து அப்ளிகேஷனில் காட்டலைனாலும் இந்த ட்ரெயினோடைய ரன்னிங் அப்படிங்கிறது கரெக்டாக நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அதே டைமிங்கில் நீங்கள் அப்ளிகேஷனில் செக் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த ட்ரெயின் கேன்சல்னு இருக்கும். ஆனால் செங்கோட்டை மதுரைக்கு இடையே இது சிறப்பு ரயிலாக வந்து இயக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி கூட அந்த ரயில் வந்து ரன் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் இந்த காலை நேரத்தில் போகிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரியான வீடியோக்களோ அப்ளிகேஷனோ பார்க்க வேணாம், நீங்கள் ஸ்டேஷனில் போய் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது நல்லது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நண்பர்களே, நெல்லை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். இந்த வண்டி நெல்லையோடு நிற்க வேண்டிய வண்டி. இந்த வண்டியை வாஞ்சி மணியாச்சியோடு நிறுத்துகிறாங்க. நீங்கள் ஒருவேளை இந்த தேதிகளில் நீங்கள் நெல்லை எக்ஸ்பிரஸ்லேருந்து இங்கே திருநெல்வேலிக்கு பயணம் செஞ்சீங்க அப்படின்னா கோவில்பட்டியில் இறங்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அங்கேருந்து திருநெல்வேலிக்கு அடிக்கடி பஸ் இருக்குது. வாஞ்சி மணியாச்சியிலேருந்து எப்போயாவது ஒரு டைம் தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் கோவில்பட்டியிலே எல்லாருமே இறங்கிட்டு பஸ் மூலமாக திருநெல்வேலிக்கு வந்துடலாம். இந்த வண்டியை கோவில்பட்டியோடைய கூட நிறுத்தியிருக்கலாம். இருந்தாலும் வாஞ்சி மணியாச்சி வரைக்கும் நீட்டிப்பு செஞ்சுருக்காங்க. இந்த நாட்கள் எல்லாமே வந்து ரொம்ப சிரமமான நாட்கள் தான். இருந்தாலும் அதுக்கு பிறகு எந்த தடையும் இல்லாமல் வண்டிகள் வந்து போகும். அதுக்கான ஒரு அசௌகரியம் தான் இது. ஸோ இன்றைய அசௌகரியம் நாளைய சௌகரியத்துக்காக அப்படின்னு அங்கே ஒரு போர்டு வச்சுருக்காங்க.
அது உண்மைதான். பணிகள் நடைபெறும் போது சிரமமாக இருந்தாலும் பணிகள் முடிஞ்ச பிறகு பயணிகளுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் வண்டிகள் வந்து செல்லும். இப்போ வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா திருநெல்வேலியோட அவுட்டர் சிக்னலில் நம்ம நிற்கும் போது சீக்கிரம் போகிடாதா அப்படிங்கிற அளவுக்கு நம்ம ஒரு பதட்டமான மனநிலைமையில் இருப்போம். ஏன்னா அடுத்த கனெக்டிங் ட்ரெயினை பிடிக்கிறதுக்காக. ஸோ இப்போ இனிமேல் இந்த பணிகள் முடிஞ்ச பிறகு அந்த மாதிரியான காத்திருப்புக்கு அவசியம் இல்லாமல் போயிடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது ட்ரெயின் பற்றின சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.